லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கம்ப்ளைண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்ட விஷயம் இந்நேரம் வேணி அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நானே என் கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்ததை பார்த்து அவங்க என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? எப்படியாவது வேணி அம்மாவை நேர்ல பார்த்தாகணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். எப்படியோ இன்னைக்கு ராககால பூஜைக்கு கண்டிப்பா அவங்க கோயிலுக்கு வருவாங்க. நாமளும் இன்னைக்கு கோயிலுக்கு போய் எப்படியாவது அவங்கள பார்த்து பேசிடணும். நடந்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். எப்பவும் வேணியம்மா பூஜைக்கு சரியான நேரத்துக்கு வந்துருவாங்களே. இன்னைக்கு என்ன இன்னும் அவங்கள வர காணோம்? வேணியம்மா, போலீஸ்ல என் மேல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கண்டிப்பா உன் மனசார நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் வானதி. உன் அத்தையோட பிடியில நீ இருக்கிறப்போ அவ என்ன சொன்னாலும் அதை நீ கேட்டுத்தானே ஆகணும். நீ அப்படி செஞ்சதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல வானதி. இன்னும் சொல்ல போனா உன் அத்தை இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படித்தான் செஞ்சிருப்பேன். இப்படி ஒரு அன்பான பொண்ணு இன்னொருத்தர் கூட பங்கு போடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த நான் எதுவும் தப்பா எடுத்துக்குவேன்னு நீ நினைச்சுக்காதே. உன்னை விட்டு நான் தூரமா இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னா நான் தூரமாவே இருந்துக்கிறேன். ஆனா என்னைக்கும் என் மனசுல உனக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும். நீ மனசார அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அதுல என்ன எழுதி இருந்ததோ
அது மாதிரியே நான் நடந்துக்கிறேன். இனிமே என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் வரேன். இப்படி சோதிக்கிற? எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லாதப்போ என்ன இப்படிதான் கஷ்டப்படுத்தின. இப்ப என் மேல பாசம் காட்ட ஒரு அம்மாவுக்கு 2 அம்மாவை கொடுத்து என்ன ஏன் இப்படி தடுமாற வைக்கிற? இப்படி என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? ராஜேஸ்வரி அம்மாவும் வேணி அம்மாவும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. அவங்க 2 பேர்ல நான் ஒருத்தர் கூட இழக்க தயாரா இல்ல. அவங்க 2 பேருமே எனக்கு முக்கியம். ஒரு பக்கம் என்ன பெத்த அம்மா, இன்னொரு பக்கம் என்னோட அத்தை. இவங்க 2 பேர்ல நான் யார் பக்கம் நெருங்கினாலும் அது அது இன்னொருத்தருக்கு கஷ்டமா இருக்கு. என் அம்மா யாருன்னு தெரிஞ்சோம் அந்த அந்த சந்தோஷத்தை நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியாம இருக்கிறதும் அவ்வளோ. ஏன் என் அம்மாவுக்கே இந்த உண்மையை நான் சொல்ல முடியாம இருக்கிறதும் எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, அதே சமயம் அத்தையையும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற நிலைமையில நான் இருக்கேன். என் மனசு புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எப்படியாவது என் அம்மாவையும் அத்தையையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு அவங்க கிட்ட சீக்கிரமாவே நான் எல்லா உண்மையை சொல்றதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். என்ன இன்னைக்கு சாப்பிடறதுக்கு கூப்பிடவே இல்ல வானதி? வானதி, அம்மா என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. இங்க வா. சரி வா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஐயோ, நான் வீட்ல தானே இருக்க போறேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க தானே ஆபீஸ் போகணும். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வாங்க, நானே பரிமாறேன். இல்ல, இன்னைக்கு நீயும் என் கூட வெளியில கிளம்புற. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுறோம். என்னம்மா வெளியே கிளம்புறீங்களா? ஆமா கார்த்திக். எங்கம்மா? அது நாங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கோம். என்ன வானதி மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? வா, 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பலாம். இல்லம்மா, கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம கோவிலுக்கு போறோம்னு யார் உன்கிட்ட சொன்னாங்க? வழக்கமா நம்ம கோயிலுக்கு தானமா சேர்ந்தே போவோம். கரெக்ட் தான் வானதி. உன்ன மாதிரி ஒரு பக்தி பழத்தை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு தானே போக முடியும். அவ சொல்றது சரிதானே அத்தை? ஆர்த்தி, வானதி எங்கே கூட்டி போகணுங்கிறது தங்கச்சி அம்மாவோட விருப்பம். நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க, நீங்க எதுக்கு இவகிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? என்னமோ தப்பா சொன்ன மாதிரி. பின்ன இவளை வேற எங்க கூட்டிட்டு போறாங்க? சம்பந்தியம்மா கோயிலுக்கு தானே கூப்பிட்டுருப்பாங்க. அம்மா, நீங்க வானதியை கூட்டி எங்க போறீங்கன்னு சொல்லாத வரைக்கும் நாளைக்கு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆபீஸ் போறீங்களா என்ன? இல்ல கார்த்திக், நம்ம இந்திரா விமன்ஸ் வெல்ஃபேர் கிளப்ல இன்னைக்கு மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த கிளப்போட மெம்பர்ஸ் அப்புறம் நிறைய விஐபிஸ் ஃபங்க்ஷனுக்காக நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. அதான் அந்த ஃபங்க்ஷனை நானும் வானதியும் சேர்ந்து போய் அட்டெண்ட் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு விஷயத்துக்காக நீ கூப்பிடும்போது
வானதி என்ன வரமாட்டேன்னா சொல்ல போறா? என்னம்மா வானதி? ஒரு நிமிஷம் இரு. இந்தா என்னம்மா இது? வாங்கி பிரிச்சு பாரு. இது நான் உனக்காக வாங்கி வச்ச புடவை. 2 பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலாம். வானதி, அம்மா தான் சொல்றாங்கல்ல, சீக்கிரம் போய் ரெடியா போ. ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, போ. அம்மா, இவளுக்கே இவ அம்மா யாருன்னு தெரியாது. இதுல இவ மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு போய் என்ன பண்ண போறா? அதுவும் அத்தை மருமகளை கூட்டிட்டு மதர்ஸ் டே ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுல என்னமா லாஜிக் இருக்கு? அடி போடி, இங்க எல்லாமே முறை தவறி தானே நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய விஐபிங்க வர இடம். அங்க இந்த பட்டிக்காட்டை கூட்டிட்டு போய் உங்க அத்தை நல்லா அசிங்கப்பட்டு தான் வரப்போறாங்க. வரட்டும், நாம வேடிக்கை பார்ப்போம். ஆமா, கார்த்திக், வானதி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்காமா. ரெடி ஆகி வந்துருவா. ஆமா, நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, மதியம் ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால தான் கொஞ்சம் ஏர்லரா கிளம்புறேன். எனக்கும் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் வானதி ரெடி ஆகாம என்ன பண்றானே தெரியல. வானதி, மா, கிளம்பிட்டம்மா, வாங்க போலாம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த புடவைய நான் வாங்கும்போது பார்த்ததை விட இப்ப நீ கட்டினதுக்கு அப்புறமா பாக்கும்போது இன்னும் ரொம்ப அழகா தெரியற வானதி. அம்மா, உண்மையிலேயே அப்படியா இருக்கு? இருக்கு. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளுங்கிற மாதிரி அத்தை கண்ணுக்கு எப்பவும் அதிரூப சுந்தரி தான் இவ. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறைதான். நீ கட்டி இருக்கிற இந்த புடவைக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா நெயில் பாலிஷ் போட்டிருந்தேன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் இரு. கை நீட்டு. எதுக்குமா இதெல்லாம்? பாத்தியா, விட்டா அவ காலையும் தூக்கி வச்சு அதுக்கும் பாலிஷ் போட்டு விடுவாங்க போல இருக்கும் அத்தை. பார்த்தா அப்படியே ஆத்திரமும் வருது. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. கன்றவை கன்றவை. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சூப்பர். ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க மேனேஜர். சரி, நான் உடனே வரேன். அம்மா என்னாச்சு? பெங்களூர்ல இருந்து கிளைண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க திரும்பவும் நம்மள மீட் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களாம். அதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. ஏதாவது பிரச்சனையாம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். ஏதோ அபிஷியலா பார்க்க வந்ததா சொல்றாங்க. நம்ம உடனே போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாம். போலாமா? உமன்ஸ் கிளப்னு ஏதோ சொன்னீங்க. வானதி, நீ முதல்ல அங்க போயிடு. நான் ஆபீஸ் போயிட்டு கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு 1 hourல அங்க வந்துடுறேன். சரிம்மா. கார்த்திக், நம்ம போலாமா? போலாமா? பாத்து போ. அண்ணே வரேனே. சரிம்மா. வரம்மா. சரி, போயிட்டு வரேன். வானதி, ஏமா இன்னும் நின்னுகிட்டு இருக்க? நான் போய் டிரைவரை வண்டி எடுக்க சொல்றேன், நீ கிளம்பி வா. சரிப்பா. ஆர்வத்தை பத்தியா? புண்ணியவதி எந்த நேரத்துல பிறந்தான்னு தெரியல. ஊர் பேர் தெரியாம பிறந்திருந்தாலும் ஆள் அழுக்கு விழுந்து விழுந்து தாங்குறாங்க. இன்னும் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். வா. எங்க ராஜேஸ்வரி மேடம் வரல? திடீர்னு கிளைண்ட் வந்துட்டதால அதனால அம்மா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. எப்படியும் ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. சரி சரி, நீங்க உள்ள போங்க. வாங்க மேடம். வணக்கம் மேடம். ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நீங்க வராம எப்படி மேடம்? உள்ள வாங்க. போலாம். வாங்க மேடம். நீ உட்காரு. சரிம்மா. மேடம் மேடம் மேடம், ஸ்டேஜ்ல வந்து உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்திரா விமன் வெல்ஃபேர் கிளப்போட 40வது ஆண்டு மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலே யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு அன்புனா அது தாய் அன்பு தான். அம்மாவை மிஞ்சி நம்ம மேல பாசம் வைக்க யாராலையுமே முடியாது. அப்படி அம்மா கிட்ட இருந்து ஆத்மாத்மான அன்பு அனுபவிச்ச ஒவ்வொருத்தருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். தனக்காகன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாம தன்னையே நம்பின தன் குடும்பத்துக்காகவும் அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்ச தாய்மார்களை கொண்டாடுறதுக்கு தான் இந்த அன்னையர் தினம். ஒவ்வொரு வருஷமும் இந்த அன்னையர் தினத்தை நம்ம கிளப்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில இந்த வருஷத்தோட அன்னையர் தின விழாவை தலைமை ஏற்று
சிறப்பிக்க வந்திருக்கிற திருமதி கிருஷ்ணவேணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த மதர்ஸ் டே ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவை பத்தி உங்கள யாராச்சும் சில பேர் மேடைக்கு வந்து சில வார்த்தைகள் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன்.